விமானத்தில் பயணம், கடத்தல், 10 மாநிலங்களை அலறவிடும் மேவாட் கொள்ளை கேங் தமிழகத்தில் நுழைந்தது எப்படி? வணக்கம், நான் உங்கள் காண்டீபன். இது உங்கள் நியூ பாரத். ஹரியானாவில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே ரொம்ப பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு சொன்னால் இந்த மேவாட் மாவட்டம் தான் சொல்லணும். ஹரியானாவில் மிக கல்வி அறிவிலையும் பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த மேவாட் மாவட்டம் தான் சொல்லணும். மேவாட் மாவட்டத்தில் வேலை செய்யறதுக்கு எந்த ஆசிரியரும் முன்வரது இல்லைன்ற ஒரு விஷயமா அங்கே போயிட்டு இருக்கான். இந்த மேவாட் மாவட்டத்தில் மொத்தம் 3000 ஆசிரியர்கள் மட்டும்தான் பணிபுரியறதா ஒரு புள்ளி விவரத்தில் கிடைச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிரைம் ரேட்டு தான் அப்படிங்கிறாங்க. ஹரியானாவில் வர்த்தக தலைநகர் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருகிராம் சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய ஜெயிலில் மட்டும் 2000 கைதிகள் இருக்காங்க. அந்த 2000 கைதிகள்ல 500 பேர் பார்த்தீங்கன்னா இந்த மேவாட் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்களாம். அந்த அளவுக்கு குருகிராம்ல நடைபெறக்கூடிய அந்த கிரைம்கள் அனைத்துமே இந்த மேவாட் கேங் தான் பின்னணி அப்படிங்கிறாங்க. இதே போல பரிதாபாத் ஜெயில் இருக்கு இல்லையா, அங்க அடைச்சிருக்கிற ஒரு 2000 கைதிகள்ல ஒரு 500 பேர் இந்த மேவாட் கேங்கை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஒட்டுமொத்த ஹரியானாவிற்கு ரவுடிகளை சப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, கொள்ளையர்களும் சரி, திருடர்களை சப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, இந்த மேவாட் மாவட்டத்துல தான் சப்ளை ஆகுது அப்படிங்கிறாங்க. இந்த மேவாட் மாவட்டத்துடைய மொத்த பாப்புலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் மட்டும் தான் இருக்காங்க. இதுல 75% பாத்தீங்கன்னா முஸ்லீம்களா இருக்காங்க. இவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா விவசாயிகளாகத்தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க கல்வி பயில்வதற்கு உண்டான சூழ்நிலை மேவாட்ல இல்லாத காரணத்தினால இந்த மேவாட்டை சேர்ந்த இளைஞர்கள் இருக்காங்களா, ஆரம்பத்துல ஆடு மாடுகளை திருடி விற்கக்கூடிய வேலையில ஈடுபடுறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜா என்ன பண்றாங்கன்னா பைக்கு, காரு இந்த மாதிரியான ஐட்டத்தை திருட ஆரம்பிச்சிடறாங்க. இந்த மேவாட் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பசங்க தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா இந்த லாரிகளையும் ட்ரக்குகளையும் திருடுவதில் மேவாட் கொள்ளையர்கள் கை தேர்ந்தவர்களா மாறிட்டே வந்துட்டு இருக்காங்களாம். குறிப்பா காப்பர் அப்படின்லாம் அலுமினியத்தை ஏத்திட்டு போற அந்த ட்ரக்குகளை குறிவைத்து திருட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மேவாட் கொள்ளையர்களை பத்தி இந்த வெளி உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதிலும் டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா, குருகிராமில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல இருந்து காப்பர் கம்பிகளை ஏற்றி வரும்போது அந்த லாரிகளை குறிவைத்து இந்த மேவாட் கேங் திருட ஆரம்பிச்சிருக்கு. அப்படி திருடக்கூடிய அந்த லாரிகளை கழட்டி உரு தெரியாம மாற்றுவது, அதே போல அங்கு அதுல கொள்ளையடிச்சாங்க இல்லையா காப்பர் கம்பிகளை, அது யாருக்கு தெரியாம மறைச்சு வைக்கிறது. அப்படி மறைச்சு வைக்கக்கூடிய அந்த காப்பர் கம்பிகளை கள்ளச்சந்தையில திரும்ப விற்பனை செய்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குரூப்பா இந்த மேவாட் கேங்ல செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர்ல 16 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவன் மேவாட் இளைஞர்களோட சேர்ந்து திருட்டு தொழில செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஆரம்பத்துல டெல்லி குருகிராம மையமா வச்சு மட்டுமே தான் இந்த மேவாட் கேங்குடைய கிரைம்கள் செய்யப்பட்டு வந்திருக்கு. ஒரு கட்டத்துல இந்த மேவாட்ல இருக்கக்கூடிய இந்த திருட்டு இளைஞர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாம் லாரி அப்படின்னா ட்ரக் டிரைவரா மாறி இந்தியா முழுவதும் வள வர தொடங்கியிருக்காங்க. இப்படி இவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அங்க தேசிய நெடுஞ்சாலைகள்ல பைக்குகள்ல நள்ளிரவுல போறாங்க இல்லையா, அந்த நபர்களை வழி மறிக்கிறது, அவங்கள தூக்கி லாரிக்குள்ள போட்டுக்கிறது, பைக்கும் லாரியை உள்ள போட்டுக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை பிடிங்கிட்டு அவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இறக்கி விட்டு போயிடுவாங்களாம். அப்படி அந்த பைக்குகளை அவங்க கிட்ட இருந்து பறிச்சாங்க இல்லையா, அதை மேவாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு கள்ளச்சந்தையில வித்துடுவாங்களாம். தேசிய நெடுஞ்சாலைகள்ல பாத்தீங்கன்னா பைக்கில குறி வச்சு மேவாட் கொள்ளையர்கள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா கார்களை வழிமறிக்கிறாங்களாம். அதையும் வழிமறிச்சு கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பவுமே கைகள்ல பெரிய ஒரு இரும்பு ராடு இவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். கொள்ளையடிக்கும் போது யாராவது இடையூறு பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனடியா இவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த ராடை வச்சு தாக்குறதுக்கு தயங்குறதே கிடையாதுங்களா இந்த மேவாட்டை சேர்ந்த கேங்குங்க. இதனாலதான் போலீஸ் அவங்க கிட்ட நெருங்குறது இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி நெருங்கி போனாலும் கையில் இருக்கக்கூடிய இரும்பு ராடால மட்டும் இல்லாம துப்பாக்கியும் சுடுவது மேவாட் கொள்ளையர்களுடைய வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால மேவாட் கேங்கை நெருங்கத்துக்கு போலீஸ்க்கு பெரிய பயமே இருக்குன்னு கூட சொல்லி அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. டெல்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான், கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, ஆந்திரா இப்படி 10 ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா மேவாட் கொள்ளையர்களுடைய ஆக்டிவ் எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்றாங்க. அதாவது முன்னேறிய மற்றும் நல்ல வளமான இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மட்டும்தான் மேவாட் கொள்ளையர்கள் ஆக்டிவா இருப்பாங்களாம். இந்த பீகார், உத்தரகாண்ட் இருக்கு இல்லையா, இது வளமற்ற ஸ்டேட் அப்படின்னு சொல்றதுனால இங்க மேவாட் கொள்ளையர்களே இருக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. அதிலும் தமிழ்நாடு, இந்த மகாராஷ்டிரா, ஆந்திரால பாத்தீங்கன்னா மேவாட் கொள்ளையர்கள் நிறைய முறை அவங்களுடைய கைவரிசையை காட்டிட்டு போயிருக்காங்க. குருகிராம்ல இருந்து லாரி ஓட்டுநர்களாக வரக்கூடிய அந்த மேவாட் இளைஞர்கள் வர வழியில என்ன பண்றாங்கன்னா தனியா இருக்கக்கூடிய ஏடிஎம்கள், வங்கிகள், அதே போல வீடுங்க, குடோனுங்க அதை குறித்து வச்சுட்டு எடுத்துப்பாங்களாம். இவங்க ரிட்டர்ன் மேவாட்டு போறாங்க இல்லையா, அப்ப போகும்போது எந்தெந்த மாநிலத்துல என்னென்ன இருக்கு அப்படின்றத இந்த திருடுறதுக்காக ஒரு கேங் இருக்கு இல்லையா, அந்த கேங் கிட்ட இந்த டீட்டெயில கொடுத்து விட்டுருவாங்க.
பண்ணிடுவானுங்க. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 ஸ்டேட்டில் வந்து கொள்ளைக்கு ஏற்ற இடங்களை வந்து இந்த ட்ரக் டிரைவர் மூலமாக தான் வந்து மேவாட் கேங்குக்கு வந்து அடையாளம் காமிச்சு அது மேப்பில் வந்து கம்ப்ளீட் டீட்டெயிலோட கொடுத்து விட்டுறாங்க இந்த லாரி ட்ரக் டிரைவருங்க. அப்புறம் வந்து கொள்ளை அடிக்கிறதுக்கு வந்து இடத்தை தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் இந்த மேவாட் கேங்கோட லீடர் காம்பார் அவன் வந்து நேராக ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு எந்த ஸ்டேட்டுக்கு போகணுமோ அந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஃப்ளைட்டில் வந்து இறங்கிறது வழக்கமாக வச்சுட்டு இருக்கான். வந்தவன் வந்து சாதாரணமாக வரது கிடையாது. ரொம்ப அதாவது பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பிராண்டட் டிஷர்ட் இருக்கு இல்லையா, ஜீன்ஸ், இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் போட்டுட்டு எந்த இடத்த போய் கொள்ளை அடிக்க போகிறோமோ அந்த இடத்துக்கு போயிட்டு வேவு பார்க்கறது இந்த மேவாட் கேங்கு சேர்ந்தவங்க பார்க்கக்கூடிய வழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க. ஒரு முறை மேவாட்ல இருந்து புறப்பட்டாங்கன்னா திரும்ப போகும்போது 1 கோடி ரூபாய் கொள்ளை அடிச்சுட்டு போனோம் அப்படிங்கிற திட்டத்தோட தான் இவங்க வரக்கூடிய பாரம்பரிய பழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால ஒரே நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படி இல்லைன்னா 5 இடங்கள்லாம் வேகமாக செயல்பட்டு இவங்க திருடக்கூடிய வேலையை வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கொள்ளைக்கான இடத்தை வந்து தேர்வு செஞ்சது அப்புறம் மேவாட்ல இருந்து சரக்கை ஏற்றிக்கிட்டு கொள்ளை அடிக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வரக்கூடிய ட்ரக் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணி வச்சுப்பாங்க, அதை ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படி ஹோல்டு பண்ணி வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, கொள்ளை அடிச்சுட்டு தப்பிக்கிறதுக்கு ஒரு காரை வந்து திருடுறது அந்த பாயிண்ட்ல வந்து இவங்க வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில இவங்க திருடுறாங்களே ஒரு கார், அந்த காரை வச்சுக்கிட்டு இரவு முழுவதும் வந்து கொள்ளைய சம்பவத்தை அரங்கேற்றி விட்டு அந்த காரை என்ன பண்ணுவாங்க, ட்ரக்கில் ஏற்றிக்குவாங்க. ட்ரக்கில் ஏற்றிட்டு டக்குன்னு அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுறது இவங்க வழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க. இந்த கொள்ளை கும்பலோட தலைவர் இருக்காரா, அவர் எப்பவுமே கொள்ளையை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு மேவாட்டு போயிடுவாராம். இந்த கொள்ளை அரங்கேற்றிய மேவாட் கேங்கை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா லாரி அப்படின்னா ட்ரக்ல ஏறி சொந்த ஊருக்கு திரும்பி போயிடுவாங்களாம். அங்க போனதுக்கு அப்புறம் வந்து பணத்துக்கு பிரிச்சு கொள்வாங்களாம். குறிப்பா இந்த கொள்ளைக்கு வந்து துப்பு கொடுத்தாரு இல்லையா, அங்க ஆரம்பிச்சு இந்த திருடுறதுக்காக கூட நின்றாங்களே கடைசி ஆள் அவன் வரைக்கும் எல்லாமே இந்த கொள்ளையடிச்ச பணத்துல வந்து ஈக்குவல் ஷேர் பிரிச்சுக்கிறது இவங்க பழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் மேவாட் கொள்ளையர்கள் கிட்ட ஸ்பெஷல்னாக்கா, இவங்க வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்களாம். ஆரம்பத்தில் ஆடு மாடுகளை வந்து திருடிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் லாரிகளை திருடிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து ஏடிஎம்களை வந்து டார்கெட் பண்ணி திருட ஆரம்பிச்சிருக்காங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் நடமாட்டமே ரொம்ப கம்மியாக இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய எஸ்பிஐ பேங்கோட ஏடிஎம் தான் இவங்களுடைய டார்கெட்டாக வச்சிருக்காங்க. மேவாட்லேருந்து ஒரு ட்ரக் டிரைவர் கிளம்பி வரான் இல்லையா, அவன் பார்த்துட்டு போன அந்த தகவல் எல்லாமே வந்து எடுத்துன்னு போய் சொல்லிடுவான். இந்த 10 ஸ்டேட்ல எங்கெங்கெல்லாம் தனியா ஏடிஎம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து மேவாட் கொள்ளையர்கள் வந்து போயிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அங்க ஒரு காரை வந்து திருடுவானுங்க. அந்த கார்ல போய்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா ஏடிஎம்களை உடைச்சு பணத்தை அள்ளி போட்டுக்கிட்டு தப்பிச்சிடுவானுங்க. கார்லயே போய் பணத்தை திருடிட்டு அந்த காரை தூக்கி ட்ரக்ல ஏற்றிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பிடுவாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவில அந்த திருடிட்டு போகும்போது அந்த கார் வந்து பதிவாகும், அந்த கார் நம்பரும் பதிவாகும். அதை வச்சுட்டு தான் போலீஸ் தேடுவாங்க. ஆனா கார் ட்ரக்குக்குள்ள இருக்கும் அப்படிங்கறதுனால கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் அவங்களோட சூட்சமமா வச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் கோவை, மதுரை, திருவண்ணாமலை, சென்னை இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க இந்த மேவாட் கேங். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 2023 வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இதே பாணியில வந்து காரை திருடிட்டு அங்க ஏடிஎம்ல கொள்ளையடிச்சிட்டு ட்ரக்ல தப்பிச்சு போறாங்க. இவங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா கர்நாடகாவில் வச்சு திருவண்ணாமலை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுது. இதே மாதிரி தான் 2018 கோயம்புத்தூர்லயும் 2019 மதுரையில வந்து பாத்தீங்கன்னா மேவாட் கொள்ளையர்கள் வந்து ஏடிஎம் கொள்ளையில ஈடுபட்டு போயிருக்காங்க. தற்போது கேரளா பக்கம் சென்றுள்ள அந்த மேவாட் கொள்ளையர்கள் வந்து திருச்சூர்ல ஏடிஎம்கள் வந்து கொள்ளையடிச்சிட்டு காரை ட்ரக்குக்குள்ள வச்சுட்டு தமிழ்நாடு வழியா ஹரியானா போற போது தான் நாமக்கல் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இந்த மேவாட் கேங் இருக்கானுங்க இல்லையா, இவனுக்கு மேல வந்து வெறும் கொள்ளை வழக்கு மட்டும் கிடையாது, மர்டரு இந்த வழக்குகளும் இருக்கான். அது குறிப்பா கார் பைக்குகளை திருடுறாங்க இல்லையா போன்ற செயல்களில் இவர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இந்த காரை திருடும் போதோ இல்லை பைக்கை திருடும் போதோ யாராவது எதிர்ப்பு தெரிவித்தாலோ தாக்கினாலோ இந்த மேவாட் கேங்குக்கு சரியான டென்ஷன் ஆகிடுவாங்களாம். அதோட வெளிப்பாடாக இந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் பைக் உரிமையாளர்களை வந்து செய்யக்கூடிய பழக்கத்தையும் இந்த மேவாட் கேங் கிட்ட இருக்கிறதா சொல்லி ஹரியானா போலீஸ் வந்து சொல்றாங்க. அதுவே இந்த திருட போற இடத்துல ஒரு லேடிஸா இருந்தாங்கன்னா அவங்கள இருக்காங்க அப்படின்றாங்க. இவ்வளவு கொடூரமான அந்த மேவாட் கொள்ளையர்கள் வந்து கடந்த முறை திருவண்ணாமலையில கைவரிசையை காட்டியதும் உடனடியாக சிக்கி இருக்காங்க. இந்த நிலையில தான் கேரளாவில் கைவரிசையை காட்டியவர்கள் நாமக்கல்ல பிடிபட்டிருக்காங்க. இன்னொரு குற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எப்பொழுதும் போல் நான் காண்டீவன்.